மைக் டெஸ்டிங் 1 2 3 3 3 ஷார்ப்பாக இருக்கா மைக்கு? என்னதான் நம்ம ஷார்ப்பாக புத்தி கூர்மையாக மைக்கில் பேசினா கூட மைக்கில் பேசுகிறதுனால அது புத்திசாலித்தனம் ஆகிடாதுங்கிற ஒரு பழி உண்மையில் இருக்குது. அதனால் நான் ஒருவேளை முட்டாள்தனமாக பேசினா கூட அதை புத்திசாலித்தனமாக டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. ஓகே, டீல். நான் மேடையில் வந்து மிஸ்டர் விஜயை பற்றியோ அஜித்தை பற்றியோ பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு வேறு ஒரு ஃபோட்டோ வந்தது. அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே நான் என்ன பேசுகிறதுன்னு எனக்கு தெரியல. உண்மையிலே கொஞ்சம் தகைச்சு போயிட்டேன். அதான் உண்மை. குற்றம் சுமத்துற மாதிரி அவங்களுடைய ஃபோட்டோவை போட்டு நான் பேசணும்னு ஆசைப்பட்டேங்கிறது 100% பொய். அப்படி நான் யார்கிட்டையும் அடிமை இல்லை, யார்கிட்டையும் காசு வாங்கிக்கிட்டு அப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு போகவும் இல்லை. இப்போ இல்லை, என்னுடைய மரணம் வரைக்கும் நான் அதை செய்ய போகிறதில்லை. காசு வாங்கிட்டு எந்த கட்சியிலும் போய் சேர போகிறதில்லை. காசுக்காக நான் எந்த தவறையும் செய்ய போகிறதில்லை. அவர் பாண்டே சொன்ன மாதிரி இதை நம்ம தவிர்த்துருக்கலாம், தவறு நடந்துருச்சுன்றதுக்காக நான் உடனடியாக அதை வந்து ஒரு பேட்டில் எழுதி, இந்த எழுதுகிற பழக்கம் என்னென்னா, நம்ம பேசும்போது இப்போ நான் பேசும்போது தவறி போய் ஏதாவது வார்த்தைகள் வந்துடலாம், அது வரக்கூடாதுங்கிறதுக்காக ப்ராப்பராக எழுதி அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு கோழி சேவலை வச்சுட்டு அந்த ஹாப்பி உமன்ஸ் டேக்கு ஒரு ஏஐ மூலமாக ஒரு வீடியோ செய்கிறதுக்காக முற்பட்டு